பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த அற்புதமான அரங்கில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எல்லோரும் உங்களுடைய நேரத்தை கொடுத்து வருடந்தோறும் 3 நாட்கள் அமெரிக்காவில் ஏதோ ஒரு பகுதியில் உங்களுடைய குடும்பத்தோடு குழந்தைகளோடு வந்து நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழி வளர்வதற்கு மிக முக்கிய ஒரு காரணக்கர்த்தர்களாக இந்த அமெரிக்கா மாகாணத்தில் நீங்கள் இருந்து அதே நேரத்தில் அடுத்த தலைமுறை, 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை இந்த மண்ணில் அவர்களுக்கெல்லாம் நம்முடைய தாய்மொழியை பெரிய அளவில் அறிமுகப்படுத்தி அதை பேணி காத்து பாதுகாத்து இன்னும் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் பாராட்டி வாழ்த்தி, இன்னும் வருகின்ற காலத்தில் இந்த ஃபெட்னா அமைப்பு ஒரு மாகாணத்திலும் கூட இன்னும் சிறப்பாக, இன்னும் ஆழமாக, இன்னும் பலமாக இந்த நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, நானும் நேரடியாக விமானத்திலிருந்து இறங்கி இங்கே வந்திருக்கின்றேன். ஆனால் நிச்சயமாக பேசுகின்ற கருத்தை சில நேரத்தில் மறந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற காரணத்தினால இந்த நிகழ்வில் குறிப்பெடுத்து வந்திருக்கின்றேன். இந்த காரணத்திற்கும் கூட முக்கியமான சில கருத்துக்களை உங்களிடம் பகிர வேண்டும். அதை நிச்சயமாக நாம் மறக்கக்கூடாது என்கின்ற ஒரு காரணத்தினால முன்னிருக்கையில் மூத்தவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் ஐயா விஸ்வநாதன் அவர்கள், அதே போல் விஐடி குழுமத்தினுடைய தலைவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அதே போல் முன்னிருக்கையில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்விற்கு பொருளுதவி, நிதியுதவி அளித்து சிறப்பாக நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் வந்திருக்கின்றார்கள். முன்னாள் அமைச்சர் அண்ணன் கேசி வீரமணி அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அதே போல் எல்லா அந்த அமைப்பினுடைய முக்கிய காரணக்கர்த்தர்கள் அருமை அண்ணன் விஜய் மணிவேல் அவர்கள் இந்த ஃபெட்னா அமைப்பினுடைய தலைவராக இருந்து தமிழ் குடும்பத்தை மிக சிறப்பாக 2 ஆண்டுகளாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய பெயரை சொல்வதன் மூலமாக எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது துணைத் தலைவராக, அடுத்த தலைவராக வர இருக்கக்கூடிய அருமை சகோதரர் எழிலன் ராமராஜன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, உண்மையை பேச வேண்டுமென்றால் இது ஒரு சாதாரணமாக ஒரு ஆண்டும் கூட எல்லோரும் கலந்து பேசிவிட்டு புகைப்படம் எடுத்துவிட்டு அறிமுகப்படுத்திவிட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல. காலமாக ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் கூட நம்முடைய தமிழ் மொழி ஆழமாக வேரூன்றி நம்முடைய தாயகத்தை தாண்டி அமெரிக்காவில் மிக பலமாக இருப்பதற்கு காரணமான ஒரு அமைப்பு இந்த ஃபெட்னா அமைப்பு. இங்கே இருப்பவர்கள் நீங்கள் சாதாரண மனிதர்கள் கிடையாது. கடுமையாக பணி செய்பவர்கள், உழைப்பவர்கள், பெரிய பெரிய நிறுவனத்தில் பொறுப்பில் இருப்பவர்கள், தொழில் முனைவோர்கள். இருந்தும் நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழிக்காக பெரும் நேரத்தை செலவிட்டு உங்கள் குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுத்து கஷ்டப்பட்டு இந்த தமிழ்மொழி இங்கே வளர்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். எத்தனையோ மனிதர்களை அமெரிக்காவில் பார்க்கும் பொழுது வியர்ந்து பார்ப்பேன். மருத்துவர்களாக இருப்பார்கள், ஆனால் வீட்டிலே தூய தமிழில் பேசுவாங்க, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, தமிழ் பாடத்தில் போடுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் இல்லை என்றாலும் கூட அதற்காக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதை தாண்டி அடிக்கடி நம்முடைய தமிழ்நாட்டில் பார்க்கும் பொழுது ஒரு பரதநாட்டியனுடைய அரங்கேற்ற விழாவிற்கு வந்து அழைப்புதல் கொடுப்பீங்க. இங்கே அந்த குழந்தை கற்றுக்குவாங்க. அதை நம்முடைய தாய் திரு தமிழ்நாட்டில் அதற்கான அரங்கேற்றம் நடக்கும். அதை பார்க்கும் பொழுதெல்லாம் வியந்து போவேன், எந்தளவுக்கு நம்முடைய தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்கே 250 ஆண்டுகள் கடந்து நாளை 250 ஆண்டாக ஒரு அற்புதமான ஒரு நாட்டில், இந்த நாட்டில் குடியேறி இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டு அதே நேரத்தில் நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழியை மறக்காமல் அடுத்தடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றிருக்கக்கூடிய உங்களை பாராட்டுவதற்காகத்தான் இந்த நிகழ்வு நடக்கிறது என்று முழுமையாக நான் நம்புகின்றேன். அது மட்டுமில்லை அருமை சொந்தங்களே, இந்த ஃபெட்னா அமைப்பு இந்த ஆண்டு நியூஜெர்சி தமிழ் பேரவையோடு இணைந்து இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. நான் இந்த விழாவுக்கு வருகின்றேன் என்று முடிவு செய்து அறிவித்த பிறகு தமிழகத்தில் ஒரு மூத்த பத்திரிகை ஒரு தலைப்புச் செய்தி போட்டிருந்தார்கள். ஹிந்துத்துவா எதிர்ப்பு கொள்கைக்கு அண்ணாமலை மாறுகின்றாரா, ஃபெட்னா விழாவுக்கு செல்லுகின்றாரா என்று. அதே நேரத்தில் ஃபெட்னாவில் இருக்கக்கூடிய சில நண்பர்களும் கூட அண்ணாமலை வர வேண்டுமா என்று கேட்டார்கள். அப்பொழுது எனக்கு கம்பராமாயணத்தில் கம்பன் அவர்கள் யுத்த காண்டத்தில் ஒரு கடவுள் வாழ்த்து எழுதியிருப்பார். கம்பனுடைய தனிச்சிறப்பு கம்பராமாயணத்தில் ஒரு காண்டத்திற்கும் கூட தனித்தனியாக ஒரு கடவுள் வாழ்த்து இருக்கும். அந்த யுத்த காண்டத்திற்கான கடவுள் வாழ்த்து எழுதியிருப்பாங்க. ஒன்றே யாயின் ஒன்றே யாம்
பலவே ஆயின் பலவே ஆம், அன்றே ஆயின் அன்றே ஆம். அதனுடைய அர்த்தம் என்னன்னாங்க, கடவுள் இருக்கிறான்னு நீங்கள் நம்புனீங்கன்னா கடவுள் இருக்கிறார், கடவுள் இல்லை என்று நீங்கள் நம்புனீங்கன்னா கடவுள் இல்லை. ஒரே ஒரு கடவுள் இருக்கிறான்னு நம்புனீங்கன்னா ஒரே ஒரு கடவுள் இருக்கிறாங்க. பல கடவுள் இருக்கின்றார்கள் என்று நம்புனீங்கன்னா பல கடவுள் இருக்கிறாங்க. கடவுள் இருக்கிறாரான்னு தெரியாது, பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொன்னால் அதற்கும் கம்பன் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இன்னைக்கு நான் கடவுளை நம்புகிறேன், நாளைக்கு நம்புவேன்னு தெரியாதனாலும் கம்பன் அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க. என்னை பொறுத்தவரை ஃபெட்னா அமைப்பு எப்பொழுதும் அதே போல் இருந்திருக்கிறது. வருகின்ற காலத்திலும் கூட எல்லா சித்தாந்தத்தையும் தாண்டி அனைவரையும் தமிழால் இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தொடர்ந்து இருக்க வேண்டும். அது சாதி மதத்தை எல்லாம் தாண்டி கருத்தியல் அடிப்படையிலே நம்மில் முரண்பாடு இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக ஃபெட்னா இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் விரும்புகின்றேன். அப்படித்தான் இருக்கிறது. வருகின்ற காலத்தில் அப்படி இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்ல விளைகின்றேன். கம்பராமாயணத்தில் கம்பன் சொல்லியிருக்கின்றார், கம்பன் எழுதியிருக்கின்றார். உங்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை என்றாலும் கூட கம்பராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் கடவுள் வாழ்த்தில் அதை சொல்கிறார். அதே போல் அருமை சொந்தங்களே, இங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் நீங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. தென்னாப்பிரிக்கா சென்றிருக்கின்றேன், அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை சந்தித்து உரையாடி இருக்கின்றேன். அங்கே தென்னாப்பிரிக்காவில் நம்முடைய தலைவர்கள் சொல்லுவார்கள், அண்ணா ஹிந்துன்னு ஒரு காலம் இருக்குது, தமிழ்னு ஒரு காலம் இருக்குது. இங்கே சென்சஸ் நடக்கும் பொழுது தமிழ்நாட்டை சார்ந்த நிறைய தமிழர்கள் ஹிந்து என்கின்ற காலத்தை டிக்கெடிக்கிறதுக்கு பதிலாக தமிழர் என்கின்ற காலத்தை டிக்கெடிக்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், அவர்களை சொல்லி ஹிந்து என்கின்ற காலத்தில் டிக்கெடிக்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் இலங்கையில் இருக்கக்கூடிய நமக்கு தெரியும், அங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் எத்தனை ஆண்டுகள் அந்த வடுவோடு ரணத்தோடு அதையெல்லாம் தாண்டி தன்னுடைய மொழியை இனத்தை காப்பதற்காக உயிரையெல்லாம் விட்டு நாட்டையெல்லாம் தாண்டி கனடாவில், அமெரிக்காவில், யூகேவில் அதையெல்லாம் தாண்டி நின்று கொண்டிருக்கின்றார்கள். அதையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மலேசியாவாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், சாதாரணமாக தெருவில் இருக்கக்கூடிய வியாபாரி நண்பர்கள் ஆரம்பித்து துணை ஜனாதிபதி வரை தமிழர்கள் இருப்பதை பார்க்குறோம். செசலீஸாக இருக்கட்டும், ஒரு பகுதியும் கூட. எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், நாம் தயவு செய்து நம்முடைய தமிழினத்தை ஒரு சிறிய வட்டத்தில் அடைக்கக்கூடாது. ஹிந்து என்கின்ற வட்டத்தில் அடைக்கக்கூடாது, இஸ்லாமியர் என்கின்ற வட்டத்தில் அடைக்கக்கூடாது, கிறிஸ்தவர் என்கின்ற வட்டத்தில் அடைக்கக்கூடாது. அதையெல்லாம் தாண்டி தமிழர் என்கின்ற வட்டம் ஒரு பெரிய வட்டமாக இருக்க வேண்டும், அதில் எல்லோரும் இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் கூட இந்த ஃபெட்னா மேடையிலே சொல்வதை என்னுடைய பெருமையாக நான் இந்த நேரத்தில் கருதுகின்றேன். காரணம் நான் எதற்காக இதை அழுத்தம் திருத்தமாக இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன் என்றால், நம்முடைய தமிழ் மொழியில் புறநானூறு 2000 ஆண்டுகளை தாண்டி நிற்கக்கூடிய அற்புதமான நூல். 182வது பாடல் படிப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் படிக்க சொல்லுங்கள். உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் என்கின்ற ஒரு சான்றோடு அந்த 182வது பாடல் ஆரம்பிக்கும். அந்த பாடலுடைய உட்கருத்து பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அமிர்தமே கிடைத்தாலும் அதை பகிர்ந்து உண்ண வேண்டும், சினம் கொள்ளாதவராக இருக்க வேண்டும், தூங்காமல் அஞ்சாமல் உழைத்து புகழுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும், உலகையே கூலியாக கொடுத்தாலும் கூட சான்றோர் பள்ளி சொல்லை கிடைக்க பெறாத ஒரு தமிழினமாக இருக்க வேண்டும், தன் முயற்சியை பிறர் நலனுக்கென ஆக்குபவராக இருக்க வேண்டும். எப்போ சொல்கிறாருங்க? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு புறநானூற்றிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து. அப்போ எத்தனை மதங்கள், 2000 ஆண்டுகள் இந்த உலகத்தில் எத்தனை மதங்கள் யோசிச்சு பாருங்க. கிடையாது. மதங்கள்லாம் இன்னைக்கு வந்தது. 7ஆம் நூற்றாண்டில் இஸ்லாமிய மதம், 2ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவ மதம் வந்துச்சு, 6ஆம் நூற்றாண்டில் புத்த மதம் வந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் அறத்தோடு எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த ஒரு மண்ணில் அதை பேசக்கூடிய தமிழ் மொழி பேசக்கூடியவர்களாம் இருக்கின்றோம். இதையெல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு பெரிய கடமை நமக்கு இருக்கு. இன்னைக்கு நாம் பேசுகிற சாதி மதத்தை எல்லாம் தாண்டி நிற்க வேண்டும் என்று எல்லா மதமும் சொல்லுகின்றோம். இதே புறநானூரில் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா, இதே புறநானூரில் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் மிக அற்புதமாக ஒரு மன்னன் சொல்லுகின்றான், மூத்தோன் வருகை எண்ணாது அவருள் அறிவுடையோன் 6 அரசும் செல்லும், வேற்றுமை தெரிந்த நற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் வேர்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. எப்படி சொல்றாரு பாருங்க. அதாவது ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் கூட அரசன் மூத்தவன் வருக என்று சொல்ல போவதில்லை, படித்தவன் வாருங்கள் என்று சொல்ல போகின்றார். கல்விக்கான முக்கியத்துவத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய புறநானூரில் நாம் பேசுகின்றோம் அருமை சொந்தங்களே. அது மட்டும் இல்லை, இந்த பாடலில் இன்னும் ஒருபடி போனாங்க. சமுதாயம் வேண்டுமானால் ஒருவன் மேலே ஒருவன் கீழே என்று சொல்லலாம், சமுதாயம் வேண்டுமானால் ஒருவனை மேல் சாதி கீழ் சாதி என்று சொல்லலாம். ஆனால் அறிவும் கண்ணியமும் ஒழுக்கமும் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை மன்னவனே முன் வந்து
என்னோடு படைக்கு என்னோடு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய தகுதி என்னன்னா அந்த கல்விக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று. இதையெல்லாம் மதங்கள் வருவதற்கு முன்பு இந்த ஹோலி புக்குன்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம கீதையை சொல்கிறோம், நம்முடைய குரானை சொல்கிறோம், பைபிளை சொல்கிறோம். அதற்கு முன்பாக ஒரு மனிதகுலம் அறத்தோடு எப்படி வாழ வேண்டும் என்று சொன்ன அற்புதமான ஒரு நிலத்திலிருந்து நாம் வந்திருக்கின்றோம் அருமை சொந்தங்களே. அதனால் ஃபெட்னா அமைப்பு வருகின்ற காலத்தில் இன்னும் சீரும் சிறப்புமாக எல்லோரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அதே போல உலக தமிழர்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய அமைப்பாக நம்முடைய ஃபெட்னா அமைப்பு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆழமான ஒரு கருத்து. எதற்காக இந்த கருத்தை பதிவு செய்கின்றேன் என்றால், இதற்கு முன்பு மேடையில் புலம்பெயர்ந்த நம்முடைய இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் மேலே இருந்தார். அகதிகள் என்று தமிழகத்திலே சொல்லுகின்றோம். அந்த வார்த்தை தவறான வார்த்தை என்று தொடர்ந்து நான் சொல்லுவேன். ஆனால் இன்னைக்கு 15ஆம் ஆகஸ்ட் நாம் நம்முடைய சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடுறோம். அதே போல் பிப்ரவரி 4ஆம் தேதி இலங்கை தன்னுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது. இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட வட அமெரிக்காவில் மட்டுமே 4 லட்சம் இலங்கை தமிழர்கள் 4 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு சுதந்திர தினம் இல்லாமல் இருக்கிறாங்க. தமிழகத்தில் மட்டுமே 90,000 பேர் புலம்பெயர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். நம்முடைய காலத்தில் அவர்களுக்கான ஒரு நியாயத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்குது. இதற்கு முன்பு நான் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் இயக்கத்தில் எத்தனையோ விஷயங்களை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்தவர்களுக்காக போராடினோம். அந்த போராட்டத்தை தொடர்வோம். அதையும் கூட இந்த ஃபெட்னா மேடையிலே சொல்வது என்னுடைய கடமையாக இந்த நேரத்தில் நான் கருதுகின்ற அருமை சொந்தங்களே. அது இன்னும் வேகமாக இன்னும் உக்கரமாக வருகின்ற காலத்தை ஃபெட்னா அமைப்பு ஒரு தனிப்பெரும் இயக்கமாக அதை எடுக்க வேண்டும் என்றும் கூட இந்த நேரத்தில் இந்த மேடையில் இருந்து உங்களுக்கு சொல்வது என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு ஃபெட்னாவுக்கு இன்னொரு பெரிய பொறுப்பு இருக்கு. இங்கு இருக்கக்கூடிய இத்தனை ஆயிரம் மக்கள் இருந்தாலும் கூட தமிழகத்திற்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய இணைப்பு பாலமாக நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழி இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ இடத்துல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் எத்தனையோ நல்ல விஷயங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் அமைப்பு இருக்கிறது, ஃபெட்னா இருந்தும் கூட என்னுடைய 2 கருத்துக்களை இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளை தத்தெடுங்க, அவர்களுக்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்க முயற்சி எடுங்க, அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்காக இங்கே எத்தனையோ இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, அதற்கான ஒரு தனி ஃபண்டை ஆரம்பிங்க. அதே போல் தமிழகத்தில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி இதற்கு முன்பு அமைச்சராக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து ஒரு தனிப்பெரும் பல்கலைக்கழகத்தை ஐயா விஸ்வநாதன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், ஐயா செல்வம் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எத்தனையோ அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களை குளோபல் யூனிவர்சிட்டி, ஹார்வர்டு, ஸ்டான்ஃபோர்ட் இது போன்ற பள்ளிக்கூடத்திற்கு வருவதற்கு அவர்களுக்கு அந்த வாய்ப்பை இங்கிருந்து ஏற்படுத்தி கொடுங்க. ஒரு எஸ்ஏ எப்படி எழுதுறது, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் எப்படி எழுதுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, அதற்கு தனியாக நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அதே போல் எத்தனையோ விவசாய பெருமக்கள் இருக்கின்றார்கள், மார்க்கெட் அக்சஸ் எப்படி சந்தைப்படுத்துதல் என்று தெரியாமல் இருக்கின்றார்கள், அதற்கு உங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். முதல் தலைமுறை பட்டதாரிகள் இருக்கிறாங்க, அவர்கள் அமெரிக்காவில் வேலை வாய்ப்புக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், அவர்களுக்கும் நீங்கள் அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஃபெட்னா அமைப்பு எத்தனையோ நல்ல காரியங்கள் நீங்கள் செய்தாலும் கூட தமிழ்நாடு உங்களிடம் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கிறது. காரணம், நீங்கள் அந்த காலத்தில் எப்படி இன்னைக்கு இந்த ஆண்டு நீங்கள் கடாரம் கொண்டான் 1000வது ஆண்டை கொண்டாடுறீங்க, எப்படி ராஜேந்திர சோழன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கடலையெல்லாம் தாண்டி எங்கு வேண்டுமானாலும் தன்னுடைய கப்பற்படையை எடுத்து செல்ல முடியும், எங்கு வேண்டுமானாலும் தமிழர்கள் ஆதிக்க செலுத்த முடியும் என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்பு காட்டியதை இந்த ஆண்டு 39வது ஆண்டில் அதை ஒரு மிக முக்கிய ஒரு அங்கமாக நீங்கள் பேசுகின்றீர்கள். நீங்கள் எல்லாம் கடல் தாண்டி வந்தவர்கள், எதற்கும் பயப்படாதவர்கள், ஒரு புதிய வாழ்க்கையை தேடி ஒரு அற்புதமான நாட்டிற்கு வந்து ஒரு புதிய வாழ்க்கையை படைத்திருப்பவர்கள், எதற்கும் அஞ்சாதவர்கள். மகாகவி சொன்னது போல எங்கே அறிவு இருந்தாலும் கூட இதை தேடி செல்ல வேண்டும் என்று வந்தவர்கள். உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயத்திற்கு அந்த வாய்ப்பை நீங்கள் அன்போடு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இந்தியாவில் எத்தனையோ வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட சில நாடுகளில் இன்னும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது அங்கே வர வேண்டும். இந்த நாட்டில் இருப்பவர்கள் திரும்ப நம்முடைய தாய் தமிழ் நாட்டிற்கு, நம்முடைய பாரத நாட்டிற்கு வர வேண்டும் என்று சரியான நேரத்தில் நீங்கள் நினைச்சா நீங்களும் திரும்ப வந்து நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் ஒரு தூண்களாக இருக்க வேண்டும். அந்த பெரிய பொறுப்பு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜேந்திர சோழன் சென்றது போல நீங்களும் சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருக்கின்றீர்கள். திரும்பி வருவதற்கு சாத்தியக்கூறு இருந்தால் நீங்கள் திரும்ப வர வேண்டும், அல்லது வர வேண்டும் என்று அடுத்த தலைமுறை நினைத்தால் அவர்களோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ 2ஆம் தலைமுறை குழந்தைகள் இங்கே பிறந்திருக்கின்றார்கள். நீங்கள் இன்று வெற்றியாளர்களாக இருக்கின்றீர்கள், வாழ்க்கையிலே சாதித்திருக்கின்றீர்கள். உள்ளூரில், கிராமத்தில், நகரத்தில், அமெரிக்காவில் சென்று சாதித்து விட்டான் என்கின்ற பெரிய பெயரை பெற்றிருக்கின்றீர்கள். ஆனால் 2ஆம் தலைமுறை குழந்தைகள் நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழி என்பது
ஏதோ பண்டிகைக்காக பேசப்படுகின்ற ஒரு மொழியாக மாறிவிடக்கூடாது. ஒரு தின்பண்டமோ ஒரு சினிமா கதையோ அல்லது இது போன்ற ஒரு நிகழ்விற்கு பட்டாடை உடுத்தி கொண்டு வருவதோ அல்லது ஒரு வேட்டியை கட்டுவதாக மாறிவிடாமல் இரண்டாம் தலைமுறை குழந்தைகளும் கூட ஆழமாக நம்முடைய தமிழ்மொழி, நம்முடைய தாய்மொழியை, நம்முடைய கலாச்சாரத்தை இன்னும் ஆழமாக அந்த குழந்தைகள் எடுத்து செல்வதற்கும் ஃபெட்னா அமைப்பு ஒரு பெரிய பாலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, குறிப்பாக இரண்டாம் தலைமுறை குழந்தைகள் இங்கே இருப்பவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாம் தலைமுறை நீங்கள் சாதாரண ஒரு குடிகள் கிடையாது, மூத்த குடி. எனக்கு முன்பு பேசிய ஐயா சொன்னாங்க, ஒரு மூத்த குடி. யாராவது நம்முடைய தமிழினத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சொல்வீர்கள், நம்முடைய மொழி மூத்த மொழி மட்டுமல்ல, உலகத்தினுடைய எல்லா பகுதிக்கு சென்றிருக்கின்றோம். எங்கேயும் கூட யாரையும் துன்புறுத்தாமல் நம்முடைய அரசர்கள் இந்த இடத்தை வென்றெடுத்திருக்கின்றார்கள். உலகத்தினுடைய பல இடத்திற்கு தமிழர்கள் வந்தாலும் கூட, இன்னைக்கு அமெரிக்காவில் கூட அதிக பெர் கேபிட்டா இன்கம்ல இருக்கக்கூடிய சமுதாயத்தில் அதில் இரண்டாவது இந்தியர்கள் இருந்தாலும் அதிலும் முதல்ல நம்முடைய தமிழர்கள் இருக்கின்றார்கள். எங்கே சென்றாலும் கூட அறத்தின்படி வாழ்பவர்கள், அறம் தன்னுடைய வாழ்க்கையாக வைத்திருப்பவர்கள், யாரையும் எங்கேயும் ஏமாற்றி பிழைக்க வேண்டும் என்று நினைக்காத ஒரு இனம் நம்முடைய தமிழினம். அதனால தான் மேடையில் அந்த வார்த்தையை பார்த்தேன், தாயகம் கடந்து தமிழ் மொழி வளர்ப்போம் என்று ஒரு வார்த்தையை போட்டிருக்கின்றீர்கள். என்னை பொறுத்தவரை அறமும் தமிழ் மக்களும் எங்கே இருக்கின்றார்களோ என்னை பொறுத்தவரை அதுதான் தாயகம். அது 1000 மைலை தாண்டி இருக்கலாம், அது நம்முடைய தமிழ்நாடாக இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம், மலேசியாவாக இருக்கலாம், சவுத் ஆப்பிரிக்காவாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், ஐரோப்பிய நாடுகள் யூகேவாக இருக்கலாம். அறமும் தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் எங்கு வாழுகின்றார்களோ அது வீடாக இருந்தாலும் அது தாயகம், தெருவாக இருந்தாலும் அது தாயகம், பெரிய ஒரு எல்லையாக இருந்தாலும் அது தாயகம். அதனால் எங்கே இருந்தாலும் கூட ஒரு பெரிய உயர் பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதையும் நீங்கள் புரிந்து கொண்டு நம்முடைய தமிழ் இனத்தை, நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை, மொழியை இன்னும் உயர்த்தி பிடித்து பேணி காத்து மிக சிறப்பாக மிக செம்மையாக நீங்கள் நடந்து வாழ்ந்து வர வேண்டும் என்று சொல்லி, உங்கள் தமிழ்நாடோடு இருக்கக்கூடிய உறவுகளை இன்னும் ஆழமாக பதிவு செய்யுங்க. ஒரு ஆண்டும் ஃபெட்னா அமைப்பு வர்றாங்க, தமிழ் ஆந்திரப்பனர் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் நடத்தக்கூடிய சிறு குறு நிறுவனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த இனிஷியல் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெட்னா பண்ணுறாங்க. வருகின்ற காலத்தில் இன்னும் சிறப்பாக இன்னும் வேகமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி, இந்த ஆண்டு குறிப்பாக ஃபெட்னாவுக்கு வர வேண்டும் என்கின்ற பெரிய ஆசையிலே ஓடி வந்திருக்கின்றேன். காரணம், போன ஆண்டு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே வந்த பொழுது ஃபெட்னா அமைப்பு சார்பாக அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்தீர்கள். அது மட்டும் இல்லை, அவரை சென்று இந்த அமைப்பினுடைய மூத்தவர்கள் எல்லாம் சந்தித்தீர்கள். எதற்காக நான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது பெரு அன்பு வைத்திருக்கிறேன், அந்த கட்சியில் நான் இல்லை, எனக்கு அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. எதற்கு என்றால், தமிழ்நாட்டில் பிறந்து நம்முடைய மொழியினுடைய பெருமையை பேசுவதை விட பிறக்காத ஒரு தமிழன் பேசும் பொழுது எனக்கு கர்வமும் எனக்கு அதிலே ஒரு பெரிய மகிழ்ச்சியும் அது வரும். ஒரு முறை பிரதமர் பார்க்கும் பொழுதெல்லாம் கேட்பாங்க, எனக்கு மிக முக்கியமான 100 திருக்குறளை கொடுங்க. நான் பிரதமர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், ஐயா 100 திருக்குறள் உங்களுக்கு பொருத்தம் என்றால் ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவன் எப்பொழுதோ சொல்லியிருக்கின்றான். அது இன்னைக்கு ஹார்வர்டு பிஸ்னஸ் ஸ்கூலில் எத்திக்ஸ் பேப்பர் ஏதோ கொடுக்குறாங்க. ஆனால் வள்ளுவனை பொறுத்தவரை அரசன் எப்படி இருக்க வேண்டும், அறம் எப்படி இருக்க வேண்டும் என்று அஞ்சாமை, ஈகை, அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு அரிது என்று சொல்லியிருக்கின்றான். இதையெல்லாம் அரசர்கள் பின்பற்ற வேண்டும். அவ்வளவு ஆழமாக அதை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல இடத்தில் அதை கேட்டிருக்கின்றார். 2024 இதற்கு முன்பு நான் இருந்த அந்த அமைப்பு தன்னுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பொழுது ஒரே ஒரு வார்த்தை வெளியிட்டார்கள், உலகம் முழுவதுமே தமிழ் இருக்கையை அமைப்போம் என்று. அதைவிட பெரிய பெருமை ஒரு தமிழனுக்கு என்ன இருக்க முடியும்? ஒரு மத்திய அரசு யார் அங்கே இருந்தாலும், எந்த கட்சி இருந்தாலும், யார் இருந்தாலும், உலகம் முழுவதும் ஊஸ்டன் பல்கலைக்கழகத்தில், சிங்கப்பூரில், மலேசியாவில் அனைத்து இடத்திலும் கூட ஒரு தமிழ் இருக்கையை ஆரம்பித்து வருகின்ற காலத்தில் இந்த மூத்த மொழி உலகம் முழுவதும் செல்லணும். குறிப்பாக நம்முடைய புத்தகங்கள் 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இன்னைக்கு அது மாற்று மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது. வருகின்ற காலத்தில் அது 1000 புத்தகங்களாக அது மாறணும். அதனால் கட்சியை தாண்டி, சித்தாந்தத்தை தாண்டி ஃபெட்னா நிற்க வேண்டும் என்கின்ற அறைகூவல் இந்த நேரத்தில் விடுக்கிறது. எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழுக்கு ஆதரவாக யார் நிற்கின்றார்களோ ஃபெட்னா நிற்க வேண்டும். எந்த தலைவர்களாக இருந்தாலும் தமிழுக்கு ஆதரவாக யார் நிற்கின்றார்களோ ஃபெட்னா நிற்க வேண்டும். எந்த மனிதன் யாராக இருந்தாலும் தமிழுக்கு ஆதரவாக யார் நிற்கின்றார்களோ இந்த ஃபெட்னா, இந்த அமைப்பு நிற்க வேண்டும் என்று சொல்லி, வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு, குறிப்பாக இந்த 2 ஆண்டுகளாக அற்புதமாக பணி செய்துவிட்டு ஒரு ரன்னிங் ரேஸில் பேட்டனை கொடுப்பது போல அடுத்து வரக்கூடிய 2 ஆண்டுகளுக்காக இந்த ஃபெட்னா டீம் அவர்கள் இன்னும் சிறப்பாக இன்னும் உயரத்திற்கு இந்த ஃபெட்னாவை எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி, இந்த அற்புதமான நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா தமிழ் சொந்தங்களுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். எங்கிருந்தாலும் தமிழ் வளரட்டும்,
எங்கிருந்தாலும் தமிழர்கள் நல்லவர்களாக வாழட்டும். அதனால்தான் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க, வாழ்க நிரந்தரம் வளர்க தமிழ் மொழினாங்க. வாழ்க நிரந்தரம், தமிழ் மொழியை பொறுத்தவரை அது நிரந்தரம். அதனால் வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி. எங்கிருந்தாலும் நம்முடைய தமிழ் சொந்தங்கள் சந்தோஷமாக மிகவும் சீரும் சிறப்பமாக இருக்க வேண்டும் என்ற எல்லா வல்ல இறைவனை வேண்டி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.